Hi friends, இன்னைக்கு நம்ம இன்னொரு டைப் ஆஃப் குச்சு போட போறோம். எப்படி போடுறதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கறதையும் பார்த்திரலாம். இன்னைக்கு நான் ரெண்டு டைப் ஆஃப் bead எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி பெரிய பீடும் ஒரு சின்ன பீடும் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ண போறோம். நான் ஒரு ஊசியில நான் ஜரி த்ரெட்டை கோர்த்து வச்சிருக்கேன். நம்ம குச்சு கட்டுறதுக்கு இந்த ஊசியில நான் வந்து 10 ஸ்டாண்ட்ஸ் வந்து த்ரெட்டை சிங்கிளா கோர்த்து வச்சிருக்கேன். அப்புறம் நமக்கு ஒரு சிசர்ஸ் தேவை. இப்போ நம்ம இந்த த்ரெட்டில் நம்ம பீடு வந்து ஏற்றணும். ஸோ அதனால் நான் சின்ன நீடில் வச்சு பீடை ஏற்றிக்கிறேன். நம்ம ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி தான். இந்த ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பின்னாடி எண்ட் ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். நீடில் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மீதி இருக்க த்ரெட்டை வெளியே எடுத்து நாட் போட்டுடலாம். இந்த டைப் நம்ம வந்து ஃபுல் சாரீலையும் போடுவோம். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு 1 inch கேப்பில் நம்ம எல்லா பீடையும் நம்ம சாரியில் ஃபஸ்ட்டு லோட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் லேயர் முடித்ததுக்கப்புறம் நம்ம செகண்ட் லேயர் போட்டுக்கலாம். இப்போ எப்படிங்கிறத பார்க்கலாம். 1 inch கேப் விட்டுருக்கேன். ஸோ அடுத்த பீடை நான் லோட் பண்ணுறேன். இதே மாதிரி ஃபுல் சாரியும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வந்து நான் கிளாத்தில் போடுறதுனால நான் கொஞ்சமாக போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபுல் சாரி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட் லேயர். நம்ம இப்போ ஃபஸ்ட் லேயரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் லேயர் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சாரியில் இது ஒரு கார்னர் அது ஒரு கார்னர்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் நம்ம ஃபுல்லாக வச்சுக்க போகிறோம். மிடில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஹாஃபாக பிரிக்க போகிறோம். இதை பிரித்து நம்ம நாட் போட போகிறோம். ஃபுல் சாரியும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டும் எண்டும் ஃபுல்லாகவும் மீதி இருக்கிறது எல்லாமும் மிடில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து நாட் போட்டு ஃபுல்லாக அடுத்த லேயரை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து செகண்ட் லேயர். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை வந்து அப்படியே வச்சுக்கிறேன். செகண்டை ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். பிரித்து இந்த சின்ன பீடை நான் இதில் ரெண்டுலேயும் ஏற்ற போகிறேன். ஃபஸ்ட்டும் எண்டும் இந்த குட்டி பீடு உள்ளே போகாது. அதனால் அதே டைப்பில் ஒரு பெரிய சைஸ் பீடை நான் வந்து ஃபஸ்ட்டுக்கும் எண்டுக்கும் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து 10 த்ரெட்ஸ் வந்து 10-20 த்ரெட்ஸ் அதில் இருக்கும் ஆரம்பத்தில். ஸோ அந்த 20 த்ரெட்ஸ் வந்து உள்ளே போகணும். அதனால் கொஞ்சம் பெரிய பீடு எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங்கும் எண்டு மட்டும். நடுவில் இருக்க மிடில் எல்லாமே நான் குட்டி பீடு தான் எடுத்துக்குவேன். பீடு லோட் பண்ணுறதெல்லாம் ஒரே மாதிரி தான். இந்த குட்டி நீடில் வச்சு தான் நம்ம லோட் பண்ண போகிறோம். இதே மாதிரி லோட் பண்ணி எப்படி கட்டுறதுங்கிறத பார்க்கலாம். ரெண்டு சைட்லேயும், அதாவது ஸ்டார்டிங்கும் செகண்டில் இருக்கிறத ஹாஃப்லேயும் ஃபஸ்ட்டு பீடை லோட் பண்ணிவிட்டு ஒரே நாட்டாக போட்டுடலாம். ஒவ்வொரு நாட்டாக தனித்தனிக்கும் நாட் போட வேண்டாம். ஸோ சிங்கிள் நாட் ஒரே நாட்டாக போட்டுடலாம். ஃபஸ்ட் லேயரில் பீடு ஏற்றிட்டு, அதாவது ஃபஸ்ட்டில் பீடு ஏற்றிட்டு விட்டுடாதீங்க. பீடு கீழே இறங்கி கீழே விழுந்துடும். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு செகண்டோட ஹாஃபில் நீங்கள் வந்து பீடு ஏற்றுங்க. ரெண்டையும் சேர்த்து நாட் போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நாட்டை டைட்டாக போடுங்க. இதே மாதிரி ஃபுல் சாரியும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஹாஃபாக எடுத்து. ஸோ ஃபஸ்ட்டும் எண்டு மட்டும்தான் ஃபுல்லாக வரும். மிடில் எல்லாம் ஹாஃபாக தான் நம்ம போட போகிறோம். இந்த பீடு வச்சு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிடலாம். இதே மாதிரி இப்போ செகண்டோட இன்னொரு ஹாஃபையும் தேர்டோட ஃபஸ்ட் ஹாஃபையும் எடுத்து நம்ம பீடு லோட் பண்ணி நாட் போட போகிறோம். ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சாச்சு. இது வந்து சாரியை வந்து சுருக்கக்கூடாது. சாரீ வந்து சுருங்காமல் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டிச் நல்லாயிருக்கும்.
இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் நம்ம வந்து குச்சி கட்டுவோம். ஸோ ஃபுல் சாரியில் பார்த்தீங்கன்னா வெயிட் பயங்கரமாக இருக்கும். நல்லா அடர்த்தியாக குச்சி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் சாரீ கலர்ஸில் நம்ம கீழே குச்சி கட்டிக்கலாம். குச்சி கட்டுறதெல்லாம் ஒரே மாதிரி தான். என்ன கலர்ஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம சாரியில் இருக்க கலர்ஸு நம்ம எப்படி ஆல்டர்னேட்டிவாக வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மல்டி கலரில் கூட போடலாம். இதில் வந்து நான் மல்டி கலர் எல்லா கலரும் இதில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு இதோட ஒரு சாரியும் அட்டாச் பண்ணுறேன் மல்டி கலரில் போட்ட மாதிரி. இப்போ இதை குச்சி கட்டிடலாம். இப்போ இந்த கேப்பில், இந்த 2 பீடு கேப்பில் நம்ம குச்சி கட்டிடலாம். இந்த மாதிரி மல்டி கலரில் குச்சி கட்டியாச்சு. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இந்த சாரியில் இந்த மாதிரி குச்சி கட்டிக்கலாம். இந்த சாரியில் மட்டும் இல்லை, எல்லா சாரிலையும் இந்த மாதிரி மல்டி கலரில் கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். பட் கலர்ஸ் நம்ம சாரியில் வரதை பொறுத்து நம்ம கட்டணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம பிளைன் சாரியில் மல்டி, அதாவது அந்த கலரோட ஃபேமிலிஸை நம்ம கட்டினாலே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பிங்க்னா பிங்க்லேயே அவ்வளோ கலர்ஸ் இருக்குது. லைட் ஷேடு, டார்க் ஷேடு, அந்த மாதிரிலாம் எடுத்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கட்டலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் குச்சி முடிஞ்சிருச்சு. இதில் உங்களுக்கு 2-3 சாரீஸ் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.